அப்ப குர்ஆனை தானங்க பின்பற்றணும், ஹதீஸை தானே பின்பற்றணும். அப்ப நீ என்ன செய்யணும்? மேடை போட்டு குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை படியுங்கள், குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை படியுங்கள், இப்படிதான் பேசணும். நீ குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடாது, குர்ஆனுக்கு தர்ஜமா எழுதக்கூடாது, திருக்குர்ஆன் மாநாடு போடக்கூடாது. காரணம், குர்ஆனுங்கிறது எல்லாருக்குமே உள்ளது, ஹதீஸ்ங்கிறது எல்லாருக்குமே உள்ளது. ஹதீஸை எல்லாருமே சொந்தமாக படிக்கட்டுமே. நீ ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லி அதை மக்கள் கேட்கணுமா? இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். எத்தனையோ விஷயங்கள் இல்ல, நாங்க 13 பேர் சேர்ந்து ஆய்வு செய்தோம், 23 பேர் சேர்ந்து ஆய்வு செய்தோம். ஏன்? அப்ப குர்ஆனுங்கிறது 13 பேருக்கு மட்டும் உள்ளதா? அல்ல இந்த இது 23 பேருக்கு மட்டும் உள்ளதா? குர்ஆன் எல்லாருக்குமே உள்ளதா குர்ஆன்? அப்ப நீ என்ன செய்யணும்? 13 பேர் சேர்ந்து ஆய்வு செய்யணும் சொல்லக்கூடாது. பிறை விஷயத்துல அவங்க சொல்றாங்க, 13 பேர் சேர்ந்து ஆய்வு செய்துதான் இந்த விஷயத்தை சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம்? நாங்க 13 இமாம்கள் ஆய்வு செய்த விஷயத்தை சொல்லுவோம், நீங்க முக்கல்லிதுகள் பின்பற்ற வேண்டும். இளைஞர்களை சிந்திக்க வேண்டும். நீங்களும் குர்ஆனை கையில தூக்குங்களேன். ஒவ்வொரு மெம்பரும் குர்ஆனை தூக்கி அவன் விளக்கம் சொல்லட்டும். 5 வக்து தொழுதியா? குர்ஆனை பார்த்து தொழு. உன் தலைவருடைய பயானை கேட்காத. நீ நோம்பு பிடிக்கிறியா? ஹதீஸை பார்த்து நோம்பு பிடி. உன் தலைவருடைய விளக்கத்தை கேட்காத. ஏன் நீ உன்னுடைய தலைவருடைய விளக்கத்துக்கு காத்திருக்கிறாய்? நீ ஏன் உன்னுடைய தலைவருடைய பயானுக்கு நீ செவிமடுக்கிறாய்? நீ ஏன் உன் தலைவர் எழுதிய புஸ்தகத்தை பார்க்கிறா? குர்ஆன் என்கிறது குர்ஆனை பின்பற்றணும், ஹதீஸை பின்பற்றணும், இமாம்களை பின்பற்றக்கூடாதுன்னு சொன்ன நீங்களே ஒரு மதுஹபை உருவாக்கி இருக்கிறீர்கள். அதான் உண்மை. அந்த 4 மதுஹபை ஒன்றாக்க வந்த நீங்கள் 8ஆக பிரிந்து விட்டீர்களே, இது என்ன இது? அப்ப 4 மதுஹபை ஒன்றாக்க வந்தவங்க ஒன்றாகவெல்லாம் இருக்கணும்.